தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் முஸ்தப்பாவை குஸ்தப்பாக்கின பதிவை தான் நம்ம இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் கேள்வி கேட்குறத தாண்டி மக்கள்கிட்டேருந்து கேள்வி எழுந்து தெரியுமா, அதற்கு இந்த தாவேக்காவினர் எப்படி தடுமாறுறாங்கிறத நம்ம இந்த பதிவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். திமுக மன்னர் குடும்பம் நீங்க 50 வருஷம் அந்த கட்சியில இருந்தாலும் கடைசி வரை உறுப்பினராக தான் இருப்பீங்க. எங்க தலைவர் ஒரு எளிய மக்களை ஒரு சாதாரண ஒரு ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு. திமுக மன்னராட்சி, திமுக ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது. இங்கே இதில் கருத்தில் உடன்பாடு இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. அப்படியே இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய தாவைக்கால என்ன ஜனநாயகம் இருக்குது? இப்போ எளிய மக்களுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னால், இந்த எளிய மக்களில் ஆதவர்ஜன் வந்துடுவாரா? இல்லை இப்போ லாஸ்ட்டாக சேர்ந்தார் வாங்காமணி சார் செங்கோட்டை அவர் வந்துடுவாரா? இல்லை நிர்மல்குமார் வந்துடுவாங்களா? இல்லை புஷியானந்த் வந்துடுவாங்களா? இவங்கெல்லாம் எளிய குடும்பமா? தாவேக்கா தான் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கட்சி. தமிழக வெற்றி கழகத்தை நேசிக்கிற அறிஞர்கள் அல்லது நம்மள மாதிரி இளைஞர்கள் யாரும் அருகாமல் இல்லை. எங்கள் வீர விக்னேஸ்வரன் கூட விஜயோட இப்போ ஃபோன் பண்ணி பேச முடியாது. அவ்வளோ பொறுப்பில் இருக்கார்ல. இன்னைக்கு ஃபோன் நம்பர் கேளுங்க, நான் இந்த கட்சிக்கு போயிடுவேன். ஏன்னா ஃபோன் நம்பர் இருக்காது, ஒரு தலைவரோட பேச முடியாது. அதான உண்மை. ஒரு கட்சி தலைவன்கிட்ட நேரடியாக அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க தொடர்பு கொள்ள முடியாது. மக்கள் தொடர்பு கொள்ள வேண்டாங்க, மக்கள் வராங்க, மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனை சந்திக்குது, அது ரெண்டாவது விஷயம். கட்சியில் ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்களா, அவங்களுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா விஜய்க்கு தெரியவே தெரியாது. அண்ணன் கட்சியில இருக்கிறதே ஒரு ஆளு, அவர் யார்கிட்ட எங்க கட்சி கோடிக்கணக்கான பேர் கொண்ட கட்சி மக்கள் இயக்கம். எங்களுக்கு கட்சியில ஒரு செக்ஷன் இருக்கு, எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தலைவர் சொல்லுவாங்க, எங்க கருத்தை எங்க பொதுச்செயலாளர் தலைவர்கிட்ட கொண்டு போவாங்க. கடைசி வரைக்கும் அந்த போன் நம்பர் என்னன்னு தெரியாத. ஆனா தாவேக்கா கட்சிக்காரங்க கொஞ்சம் அறிவாளிக்கு தெரியுங்களா? எப்படி தெரியுங்களா? சூடா சுண்டலு தம்பி 10க்குள்ள நம்பர் இருக்கு. நீங்க 1லேருந்து 9 வரைக்கும் கூட 0 சேர்த்துக்கோங்க, இதுக்குள்ளே மாற்றி போடுங்க, அதெல்லாம் விஜய் நம்பர் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சு ஓடக்கூடியவங்க தான் தவிர்க்க கட்சிக்காரங்க. ஏன்னா அதி புத்திசாலிங்க. ஏன் தெரியுங்களா? இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. 2 பேர் தான் நடுவில் போட்டியே, ஒன்று டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. காங்கிரஸ்ங்கிறது ஒரு தொன்மை மிக்க கட்சி. 5 தலைமுறைகளாக மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி வரைக்கும் இவ்வளவு குடும்ப ஆட்சி முறையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள குறித்து இதுவரைக்கும் சகோதரர் விஜயோ தாவேக்காவோ இதுவரைக்கும் எந்த விமர்சனங்களும் இப்பதான் சொன்னேன். அது குடும்ப ஆட்சி கிடையாது, காங்கிரஸ் ஆட்சி. அதே மாதிரி இது என்ன முஸ்தபா குஸ்தபா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? காங்கிரஸ் கட்சி குடும்ப ஆட்சி கிடையாதான். அப்ப இந்த இந்திரா காந்தியா வந்தவங்க, அப்ப இந்த சோனியா காந்தியா இருக்கிறவங்க, ராகுல் காந்தியா இருக்கிறவரு, இப்ப இவங்களாம் குடும்ப ஆட்சி வர மாட்டாங்களா? இவங்களாம் கட்சிக்குள்ள போயிருவாங்களாமா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்போ இந்த மோதிலால் நேருல இருந்து அப்போ ராஜீவ் காந்தியில இருந்து ராகுல் காந்தியில இருந்து இவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க, குடும்ப கட்சி கிடையாது. அதனால தான் இவங்க எல்லாம் ஆச்சரியக்குறியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா, இல்லை அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் நீங்கள் எதிர்த்தவங்க ஒரு காலத்தில். ஆதவ் அர்ஜுனா எங்கே இருந்தார்? திமுகவில் இருந்தார். செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? எதிர்த்து அதிமுகவில் இருந்தார். எல்லாரும் இப்போ உள்ளே வந்தோன்னா இவங்களாம் தூய்மையானவர்களாக தெரியுறாங்க. சொல்லுங்கள் சார், கேள்வி கேட்குறாங்களா, பதில் சொல்லுங்கள். அதற்கென்று தாவேக்கால புதிய வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருக்கிறாங்க. யாரெல்லாம் மற்ற கட்சியில் இருந்து டிவிக்கை எதிர்த்து காரி கருமாந்தம் முடிச்சு துப்புனாங்களோ அவங்களெல்லாம் திரும்பியும் பொறுப்பு கொடுத்து அவங்க புதிய மனிதராக ஆக்குவதற்கு 4 பேர் கொண்ட குழு வச்சு மிஷினில் போட்டு துவைச்சி நாஞ்சில் சம்பத்தெல்லாம் கட்சியில் சேர்க்கிற அளவுக்கு தான் தரந்தாழ்ந்து இருக்குது இந்த தாவேக்கா கட்சி. எங்க கட்சியில ஆல்ரெடி பயணித்தவர்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. அதே போல எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன்ஸ் வரப்போ அவங்க மேல எந்த ரிமார்க்ஸும் கிடையாது, அவங்களை சேர்த்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆமாம், அதோட தான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டீஷியன், லாட்ரி சீட்டில் பெரிய பொலிட்டீஷியன். எப்படின்னா தளபதி பிளாக்ல டிக்கெட் விற்கிறாருன்னா அவர் சட்டப்படி ஏதோ ஒரு விதத்தில் லாட்ரி சீட்டை விற்றவர் அவர் அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸு தளபதி கிடைக்காது, யாருக்கிட்ட இல்லாதது. அதனால் அவர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள். இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செங்கோட்டையன், அவர் என்ன பண்ணுறாரு? வாச்சாரி வழக்கில் இருந்து ஊழல் பண்ண வழக்கு வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போய்
நீதிமன்ற கிழமை நீதிமன்றம் அவர் குற்றவாளின்னு சொல்லி கடுங்கால தண்டனை விதிச்சிருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அவர் வந்து அம்மையா ஜெயலலிதா ஆட்சியில் சிறப்பு நீதிமன்றம் போய் இந்த வழக்கை ரத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தளபதிக்கு தேவைப்படுதுல. யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆபாசம் நான்சி இந்த மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸை தளபதி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் கேள்வி. பதில் சொல்ல முடியாமல் திணறுவார் தெரியுமா, அதுக்கு பேர் தான் தாவேக்காக்காரங்க. ஏன்னா சரியான கொள்கை இருந்தால் தான் இந்த குழப்பம் இருக்கவே இருக்காது. தனக்குன்னு கட்சி தலைவராக ஒரு 5 பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ 6ஆவது ஒருத்தர் வராரு, 7ஆவது ஒருத்தர் வராரு, 8ஆவது ஒருத்தர் வராரு. இனி ஃப்ளெக்ஸ் வைக்க இடமே கிடையாது இவங்களுக்கு வந்து. அந்த அளவுக்கு கொள்கைத்தவர் சேர்த்துக்கிட்டே போகிற, நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது இவங்களுக்கு வந்து. பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு மானக்கட்ட கட்சி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அதாங்க தாவேக்கா. போலீஸ் குடுக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்ப போலீஸ் இந்த இடத்துல கூட்டம் கூடும், இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும். அப்ப இறக்கும். அது விஜய்க்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், அது விஜய்க்கு தெரியும், ஒரு மாஸ்க் அது விஜய்க்கு தெரியும். எங்க காட்டணும் இல்ல போலீஸ் சொல்லிட்டாங்க. ஏங்க இந்த இடத்துல கூட்டம் கொடுக்க மாட்டாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போலீஸ்க்கு தெரியாதா சார்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. முதல்ல நான் வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து அவர் கட்சி பேர் நீங்கள் 3ஆம் முறை கேட்டிங்கன்னா அதுவே தக்கி தடுமாறி தான் அண்ணன் பேசுவார். அதனால் விஜய் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் கூட டான்ஸ் ஆட சொல்லிக்க, நல்லா டான்ஸ் ஆடுது, நடிக்க வச்சுருக்கோம். ஏதோ ஒரு நடிச்சுட்டு ஏதோ ஓரளவுக்கு நடிச்சு விட்டு போவார், அவ்வளோதான். அதுக்காக அண்ணனுக்கு எல்லாம் தெரியுமானா அவருக்கு தெரியாதுங்க. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா உடனே கரெக்டு தானே? போலீஸ்காரங்க ரத்து பண்ணணும். அப்படி எங்கே ரத்து பண்ண மாட்டாங்க. இவங்க சொல்கிறப்ப ரத்து பண்ண வச்சுக்கோங்களேன், எங்களை அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, அம்மிக்கிட்டாங்க, கசக்கிட்டாங்கன்றாங்க. சரி ரைட்டு போட்டோம், அந்த கலவைக்கு போக வேண்டாம். அவர் கேட்குற வார்த்தை ஒரு கேள்வி சரியான வார்த்தை தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கரண்ட் கம்பெனி யாரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மானாக்கு என்ன தாவேக்காக்கு மேலே ஏறுறீங்க? மரத்து மேலே ஏறக்கூடாது உங்கள் தளபதி சொல்கிறார். அப்போ என்ன தாவேக்காக்கு நீங்கள் மரத்து மேலே ஏறுறீங்க? மரத்து மேலே ஏறி இளநியை பிடிச்சி குடிக்கிற திருட்டு பையன் ஃபுல்லாக திருட்டு போய் வந்து உட்காந்துருக்கான் உள்ளே வந்து கட்சிக்கிற பேரில். அவரே பேசுகிறார், தாவேக்கா கட்சி தலைவரே பேசுகிறார். இப்போ இறங்குடா, ஏன்டா மேலே ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அந்தளவுக்கு உங்கள் கட்சி தானே சொல்லியிருக்கு. அப்போ அந்த பேச்சை கேட்க வேண்டியதானே? காவல்துறை சொல்லியிருக்கலாம், கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இவங்க வந்து. சூடா சுண்டல் விஜய் தம்பி மெண்டல். அது அவங்களுக்கு அலர்ஜி. அதாவது அணிலுக்கு மரத்தை பார்த்தா குதூகலமாக இருக்கும். 2 கால் கொண்டு அணில் இங்கே முழுக்குது. மக்களை போய் கரூர்ல பார்க்கக்கூடிய பயப்படுற புசுக்குன்னு இப்படி கட்டி விட்டாங்க அண்ணனை பற்றி. அண்ணன் மக்கள் சந்திக்க பயப்படுறாரு. அப்படியா இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? மக்கள் கூட கலந்து பேச முடியாதவரை அப்புறம் எப்படி நம்ம தலைவரா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணனுக்கு ஆதோ கூட பழகுவதற்கும் சினிமா ஷூட்டிங் போவதற்கும் கேரனை விட்டு வெளியே வர்றதுக்கு நேரம் சரியாக இருந்துகிட்டு இருக்கு. அதுவே ஒரு கட்சி தலைவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒருத்தர் உழைக்கணுமா? முதல்ல அநியாயம் பண்ணாதீங்க. எங்கள் தளபதிக்கு வேறுவே பிடிக்காதுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அசிங்கம் தேவையா? இப்போ தவைக்கா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி தூத்துக்குடிக்கு போயிட்டாரு. தவைக்கா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அவர் வந்து மெரினாக்கு போராட்டத்துக்கு போனார். சரி, தவை கட்சி ஆரம்பித்த பிறகு தான் அஜித் வீட்டுக்கு போனார். தவை கட்சி ஆரம்பித்த பிறகு தானே. அப்போ கூட்டம் வரல, ஒரு அண்டங்காக்கா கூட எட்டி பார்க்கல விஜய் வராரு அப்படின்ட்டு. அப்போ தெரியுதுல, இவன் அண்ணா அம்பேத்கருக்கு மாலை செலுத்த போனார் ஒரு முறை. ஒரு சுட்டி ஒரு காக்கா கூட இருக்காதுங்க அந்த இடத்துல வந்து விஜய் தவிர. அவர் மட்டும் தாங்க வந்துட்டு போவார். அப்போ நீ மாசம் ஆக்கணுங்காண்டி நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்க மக்களை வந்து. என்ன வில்லத்தனம். அதான் அம்பலப்பட்டாச்சுல. அதாவது எப்படின்னா, சாணி இருக்கலாங்க, சாணியை கரைச்சி மூஞ்சில் பொழிச்சிட்டு ஊற்றுனா கூட பரவாயில்ல, அது வந்து போகிற போக்கில் ஊற்றி ஆரம் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணல. தவைக்காவை உட்கார வச்சு இப்படி நடுவு வீட்டில் உட்கார வச்சு சாணி எடுத்து மொழுவி மண்டையிலேருந்து கால் வரைக்கும் கேப்பே தெரியாமல் மொழுவி உட்கார வச்சிருக்கு. பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். கண்ணை மட்டும் திறந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே எங்கள் மேலே சேரே படலை அப்படிங்கிறாங்க, சாணியே படலைங்கிறாங்க.
டேய் போடா, அம்பலப்பட்டு நாத்தம் முடிச்சு போய் இருக்கிறீங்க கரூர் விஷயத்தில். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதற்கான முயற்சி எடுத்தாங்களா இல்லையா? முயற்சி பண்றாங்க. சரி, இப்போ நீங்க விஜய் சிஎம் ஆனா நீங்க நீட் விலக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க கொண்டு வந்துருவீங்க. விஜய் சிஎம் ஆனா நீட் விலக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க கொண்டு வருவீங்களா? தாவைக்காவும் திமுகவும் ஒன்று, அது அறியாத வயல மண்ணு. நீங்கள் ஏடிஎம்கே வந்து சொல்ல நினைக்காதீங்க. ஏடிஎம்கேங்கிற கட்சியே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். டிவிகே வளர்ந்துடுச்சு, நெக்ஸ்ட் இயர் 2026 நாங்கள் தான் சிஎம் ஆக போகன்னு சொல்கிறீங்க. அவங்க எப்போ ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவாங்க? வெளியே வந்து அண்ணன் பெஸ்பீட் சந்திக்கணுமா? இது டேஞ்சருங்க. எங்கள் அண்ணனுக்கே பெரிய ஆபத்தை உண்டாகிட்டு இருக்கீங்க நீங்கள். எங்கள் அண்ணன் செய்தியாளர் சந்திப்பு சந்திக்க மாட்டார். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அண்ணன் வந்து செய்தியாளர்னாலே கதவை மூடிட்டு போகக்கூடிய ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கணுமா? அது ஒரு பிடிக்கவே பிடிக்காது. தமிழில் பிடிக்காத அண்ணனுக்கு ஒரே வார்த்தை நீங்கள் நிறுவனம் சந்திக்கணுங்கிறது தான். இப்போ வெளியே வந்தால் ஒரு 3 minutes 5 minutes தான் பேசுவேன், அவ்வளோதான் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி எங்கேயும் அலோவ் பண்ணல. அவங்க எப்போ இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க? இந்த கூட்டத்தை எப்போ இதை பயன்படுத்தி ஒரு பொது பிரச்சனைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க? அவங்களுக்கே தெரியாதுங்க, எல்லாமே தகவலா கிடைக்குதுங்க. எங்கள் ப்ரெஸ் மீட் பொறுத்தவரை எங்கள் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரிஸ் நாங்கள் இருக்கோம். இப்போ பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரிஸ் பேசுகிறேன். இல்லை, நீங்கள் சிஎம் கேண்டிடேட் யாக அவங்க தானே கேட்கணும். எனக்குன்னே வருவீங்களாடா? முதல் முடிவு பண்ண வேண்டியவங்க மக்கள் தான். மக்கள்கிட்ட எங்கள் தலைவர் எங்கள் கருத்து மக்களிடம் செல். மறந்தது யாரு? வேற யாரு? எங்கள் அண்ணன் விஜய் தான். ஆமைக்கறி கதைகளை சொல்ல மாட்டோம். கொள்கை ரீதியாவோ ஏதாவது உங்களுக்கு என்னங்க கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? ஆமைக்கறி கதை சொல்றத தவிர பாயத்தோட பொய் சொல்றத தவிர உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? இதுதாங்க உண்மையான நிலவரம். இந்த கட்சி பக்கா மாஸ் கிடையாது, பக்கா தமாஸ் கட்சி. வரவங்க போறவங்க எல்லாம் அடிச்சு பழகக்கூடிய கட்சி தான் தாவேக்கா. இந்த இப்படி ஒரு கட்சி இந்தியா முழுக்க வேணும். தாவேக்கா கட்சி நீங்கள் வளரணும். எதுக்காண்டினா நிறைய பேர் ஹிந்தி தெரியாதவங்களாம் கொஞ்சம் கூமுட்டியாக இருக்கிறாங்க, சிரிக்கவும் மாட்டேங்கிறாங்களாம்மா. அந்த ஊரை சிரிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் கட்சியை வளர்த்துக்கிட்டு அங்கேயும் கொஞ்சம் காமெடி பண்ணுங்கள். எங்களை மட்டும் சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அதர் மாநிலமும் பாவும் கேரளாக்காரங்களாம் வெடிக்கொண்டு இருக்கிறாங்க அண்ணாவுக்காக. பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அறிவாக இருந்தவங்க. இந்த மாதிரி அறிவு கட்சிக்கெலாம் போனால் தானே கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் தாவேக்கா கட்சி கொஞ்சம் நீடிச்சு அப்படி பாண்டிச்சேரி விட்டு அப்படி கேரளா பக்கம் போனீங்கன்னா சேட்டனையும் கொஞ்சம் குளிர் வைக்க வைங்க. காமெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது. வடிவெல்லாம் போயிட்டார். அதனால் தாவேக்கா கட்சி உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த முறை தாவேக்கால யார் வராங்க அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.